பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. லூக்காவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 31வது வசனம் விதமாய் சொல்லுகிறது, பாவிகளை மனந்திருப்புவதற்காக நான் அழைக்க வந்தேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த உலகத்தில் ஆண்டவர் முத பிரசங்கத்தை ஆரம்பிக்கும் பொழுது மனந்திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று அழைத்தார். அந்த அழைப்பில் இதனுடைய வித்தியாசம் என்னவென்று சொன்னால், ஆண்டவர் அந்த அழைப்பை குறித்து சொல்லும் பொழுது, எப்படி வியாதி உள்ளவர்களுக்கு மருத்துவம் அவசியமோ அதுபோல பாவத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். மனம் திரும்புங்கள், பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். இப்போ பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் வந்திருப்பாரானால், இன்றைக்கு சபை என்று சொல்லப்படுகிற தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு சபைக்குள்ளே இப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறார்கள். சபை யாருக்கு தேவைப்படுகிறது? பாவிகளுக்கா, பரிசுத்தவான்களுக்கா? நீங்க யோசிச்சு பாருங்க. சபை என்பது பரிசுத்தவான்கள் கூடுகிற ஒரு இடமா இருந்தாலும், மீட்கப்பட்டவர்கள் மனந்திரும்பின தேவனுடைய பிள்ளைகள் கூடுகிற ஒரு இடமா இருந்தாலும், சபையும் அநேகரை மனந்திரும்ப பண்ணுகிற ஒரு ஸ்தலமா இருக்கிறது. தேவனுடைய ஆலயத்திலே கர்த்தருடைய வேதம் பிரசங்கிக்கப்படுகிறது, கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிறது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும்? விடுதலையாக்கும். அப்போ சபையிலே சத்தியம் போதிக்கப்படுகிறது. சபைக்குள்ளே இருந்து கொண்டு கூட அநேகர் மனம் திரும்ப வேண்டிய அவசியம் இன்றைக்கு இருக்கிறது. உங்களுக்கு ஒரு சம்பவத்தை நினைவுபடுத்துகிறேன். தேவனுடைய வருகைக்காக ஆயத்தமாக 10 கன்னிகைகள் அங்கே ஆயத்தமாக இருந்தார்கள். ஆனால் 5 கன்னிகைகள் தான் சரியான முறையில் ஆயத்தமாக இருந்தார்கள். இன்னும் உள்ள மீதி 5 பேர் அவருடைய வருகையை எதிர்பார்த்து தேவனுடைய ஆலயத்துக்குரிய மனவாட்டியாக இருந்தாலும் அவர்கள் சரியான முறையிலே ஆயத்தப்படவில்லை. எனவே அவர்கள் அந்த ஆயத்தப்பட வேண்டிய அந்த காலத்தை வீணடித்து கொண்டு இருந்தபடியினாலே தேவனுடைய வருகைக்கு அவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட முடியவில்லை. அன்பு தேவ பிள்ளைகளே, லூக்காவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் நீங்க வாட்சிங்கன்னா, 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஒரு ஆவிய ஒரு ஸ்திரீ அங்கே இருக்கிறான். 18 வருஷமா ஆலயத்துக்குள்ள தான் இருக்கிறான். ஆனால் ஆலயத்துக்குள்ள 18 வருஷமா ஒரு பலவீனப்படுத்தும் ஆவி அவளை தன்னுடைய கண்ட்ரோலை வச்சிருக்கிறார். மார்க்க 3:1, சூமின கையுடைய ஒரு மனுஷன் தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிறான். பாவிகள் இருந்தாங்க, பிசாசினால அகப்பட்டவங்க தேவனுடைய ஆலயத்தில் இருந்தாங்க. இன்னொரு வசனம் சொல்கிறது, போக்கும் வரத்துமா இருந்த தேவனுடைய ஆலயத்துக்கு போக்குவரத்துமா இருந்த துன்மார்க்கனை கண்டேன். இப்போ தேவனுடைய ஆலயத்தில் சில மனிதர்கள் மனம் திரும்புதல் கேட்ட நற்கனிகளாகிய நல்ல சுபாவம் இல்லாதவர்கள் கூட இன்னைக்கு தேவனுடைய ஆலயத்தில் உட்கார்ந்து கொண்டு தேவனுடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு காரியத்தை உணர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஆலயத்துக்குள்ளே அமர்ந்து கொண்டு தேவனுக்கு பிரியமில்லாத நற்கனிகளை கொடுக்காத ஜென்ம சுபாவம் உள்ள மனிதர்களாக இருப்பீர்களானால், நான் சொல்லுகிறேன், உலகத்துள்ள மனுஷனை காட்டிலும் நீங்களும் நானும் பரிதபிக்கப்பட்ட நிலைமையில மாறிவிடுவோம். எனவே ஆலயத்துக்குள்ளே இருக்கிற தேவ பிள்ளைகள் மனம் திரும்புதலுக்கேற்ற நற்கனிகளை கொடுத்து தேவனுக்கு முன்பாக ஸ்திரப்பட்ட பிள்ளைகளாக நல்ல கனிகளை கொடுத்து தேவ நாமத்தை, பிதாவை மகிமைப்படுத்துகிற நல்ல சாட்சி உள்ள ஒரு ஆவிக்குரிய பிள்ளைகளாக சபையிலே நிலைத்திருக்கணும். நானோ பச்சையான ஒலிவ மரத்தை போல தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டிருக்கிறேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கலாத்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் ஆவியின் கனிகளை குறித்து சொல்லப்பட்டது. அது சுபாவம். அந்த சுபாவம் உள்ள மனுஷர்களாக இருக்க வேண்டும். அதுலேயும் கூட கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. 30, 60, 100. ஆனால் 30, 60, 100 நீங்கள் என்ன செய்யணும்? ஆவியின் கனியிலே வளர்கிறவர்களாக சபைக்குள்ளே இருந்து தேவநாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக
ஸ்திரப்படுகிறவர்களாக, அநேகரை ஸ்திரப்படுத்துகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். சபைக்குள்ளே வந்து கொண்டும் நாம் சரியான ஆவிக்குரிய கனிகளை கொடுக்காதபடி உலகம் போகிற போக்கிலே நாம் தேவனுக்கு பிரியமில்லாத ஜீவியத்தை செய்து கொண்டு சபையிலே அமர்ந்து கொண்டு இருப்போமானால் நிச்சயம் சொல்கிறேன், நீங்களும் நானும் தேவனுடைய ராஜ்யத்தை ருசிப்பது கடினமாகிவிடும். எனவே தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்ட பிள்ளைகள் மிக கவனமாக இருக்கணும். மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கட்டாயம் கொடுக்கணும். தேவன் அத்திமரத்தை பார்த்தார், அது செழிப்பாக இருந்தது, மிக செழிப்பாக இருந்தது. அதிலே கனிகள் இருக்கும் என்று சாப்பிடலாம் என்று சொல்லி பக்கத்தில் போய் பார்த்தா வெறும் இலை தான் இருக்குது, பசுமையாக இருக்குது, ஆனால் கனி இல்லை. கர்த்தர் அந்த மரத்தை சபித்தார். அவர்கள் அடுத்த நாள் திரும்பி வரும்பொழுது அந்த மரம் பட்டு போயிருந்தது. என்னுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் ஏனோ தானோ என்று சபையில் கிறிஸ்துவர்களாக பிறந்துட்டோம். அப்பா அம்மா கிறிஸ்துவங்க, அதனால் நானும் கிறிஸ்துவேன். அப்பா அம்மா சபைக்கு போகிறாங்க, அதனால் நானும் சபைக்கு போகிறேன்னு சொல்லிக்கொண்டு மனம் திரும்புதலுக்கு ஏற்ற பரிசுத்தவான்களுக்குரிய மனமாட்டிக்குரிய கனிகளை கொடுக்காம சுபாவம் அன்பு இல்லாதவர்களாக நீங்களும் நானும் இருப்போமானால் வரும் கோபத்துக்கு தப்பித்து கொள்ள முடியவே முடியாது. தேவனுடைய பிள்ளைகளே, உலக மனிதன்கிட்ட கூட நல்ல சுபாவங்கள் இருக்குது. இன்றைக்கி சபைக்குள்ள இருக்கிற மனிதர்களை காட்டிலும் சில உலக மனிதர்கள் நல்ல அன்பு நிறைந்தவர்களாக, பொறுமை நிறைந்தவர்களாக, தாழ்மை நிறைந்தவர்களாக, இச்சை அடக்கமுள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் ஒன்று தான், அவங்க மனம் திரும்பலை, கிறிஸ்து இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளலை. ஏற்றுக்கொள்ளாமல் அவங்க வாழ்க்கையில் இருக்கிற அந்த கனி அது தேவனுக்கு பிரயோஜனமற்றது. அப்போது மனம் திரும்பின தேவ பிள்ளைகளாய் சபையிலே அங்கத்தினர்களாய் இருக்கிற நீங்களும் நானும் பரலோக ராஜ்யத்திற்கு ஏற்ற நற்கனிகளை தருகிற பிள்ளைகளாக, பரலோகத்தின் மகிமையை, பிதாவின் நாமத்தை மகிமைப்படுத்துகிற நற்கனிகளை தருகிற பிள்ளைகளாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஏன் விரும்புகிறார்? சபைக்குள்ள இருக்கிறவர்களை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? என்னை நிலைத்திருங்கள், அப்பொழுது நானும் உங்களில் நிலைத்திருப்பேன், அப்பொழுது நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள், என்னை அன்றி உங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. அப்போ சபையில நிலைத்திருக்கிறவங்க கிட்ட என்ன இருக்கணும்? கட்டாயம் கனி இருக்கணும். சபைக்குள்ள நிலைத்திருக்கிறோம், சபையில இருக்கிறோன்னு சொல்லிட்டு சாட்சியற்ற ஒரு ஜீவியம் செய்து கொண்டிருப்போமானால் நிச்சயம் அது தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், மத்திய எழுதின புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 25வது வசனம், பெருமழை வந்தது, பெருங்காற்று அடித்தது. யாரெல்லாம் நற்கனிகளை கொடுத்து நல்ல ஆவிக்குரிய பிள்ளைகளால் ஸ்திரப்பட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிற்கிறார்களோ, நான் சொல்லுகிறேன், அவர்கள் தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தொடர்ந்து ஸ்திரப்பட்டு நிலைத்து நிற்க முடியும், தேவனுடைய ராஜ்யத்தை ருசி பார்க்க முடியும். ஏதோ தானோ என்று சொல்லி அனலுமின்றி குளிர்மின்றி இருப்போமானால் கர்த்தர் ஒரு நாள் நம்மை வாந்தி பண்ணி போடுவார், நம்மை ஆகாதவர்கள் என்று புறம் தள்ளி போடுவார், நான் உங்களை அறியேன் என்று சொல்லி விடுவார். ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். ஆம் அன்புக்குரிய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே கர்த்தர் உங்களை முன் குறித்திருக்கிறார், உங்களை அழைத்திருக்கிறார், உங்களை அபிஷேகித்திருக்கிறார், உங்களை சபையில நிலைநிறுத்தியிருக்கிறார். நீங்கள் நிற்கிற இடம் தேவனுடைய ஆலயம் என்பதை மறந்துடாதீங்க. அதற்கேற்ற பாத்திரவான்களாக இருக்க பிரயாசப்படுங்க. வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 3ஆம் அதிகாரம் 10வது வசனம், கோடாலியானது வேரின் அருகே, மரத்தின் வேரின் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தையை அறியாத பிள்ளைகள் அல்ல, நற்கனிகளை கொடுக்கலைன்னா மரத்தையே வெட்டி சாச்சிடுவார். கோடாலி ரெடியாக இருக்கு. அதனால் சபைக்குள்ளே மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுத்து நல்ல ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்த அந்த ஒரே ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாக வாழ உங்களை ஒப்புக் கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மகா கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, எங்களை ரட்சித்து அபிஷேகித்து ஆண்டவரை எங்களை தெரிந்து கொண்டு ஆண்டவரை உலகத்திலிருந்து வேறு பிரித்து தேவனுடைய ஆலயத்தில் எங்களை நிலைநிறுத்தி வைத்திருக்கிறீர்கள்.
நாங்கள் உமக்கு முன்பாக மனம் திரும்புதலுக்கு ஏற்ற நற்கனிகளை கொடுத்து உலகத்திற்கு வெளிச்சமாக சபைக்கு தூணாக இருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும். இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட, இந்த வார்த்தையின் மூலம் தொடப்பட, தேவனுக்கு பிரயோஜனமான பாத்திரமாய் மாற கர்த்தர் உதவி செய்ய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பார். ஆமென்.